அப்போ வந்து அன்னைக்கு நான் காலையில் இன்னைக்கு போகிறேன்னா காலையில் எழும்பி எங்கே போனாங்கன்னு எங்கள் அப்பா தெரியாது. அப்போ வீட்டில் இல்லை. அப்போ இந்த க்ளவுட் வரும்போது டக்குனு கீழே வந்துடுச்சு. 100 கிலோமீட்டர் டக்குனு கீழே வரும்போது நான் பெல்ட் போடாததுனால நான் மேலே போய் அடிச்சுட்டு கீழே வந்து உட்காந்துட்டேன். அந்த காணிக்கை கொடுக்கறதுல அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. எத்தனை வாட்டி நீங்கள் காணிக்கை பிரிச்சாலும் 10 வாட்டினா 10 வாட்டி எழுந்து வருவாங்க. பாராட்டணும் சிஸ்டர் உங்களை. என்ன அப்படின்னா ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் உங்களை வந்து கார்மேட்டு இதில் க்ளோஸ்டு சிஸ்டர்ஸோட இதில் வந்து நீங்கள் போயிடக்கூடாது. ஏன்னா இப்படி கடகடன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அங்கே போய் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் கடவுள் உங்களை அழகாக தேர்ந்தெடுத்தது. 2வது, மோயிசன் அழைக்கும் போது கடவுள் ஒரு மிராக்கிள் செஞ்சு தான் அழைச்சார். அதே போல் தான் உங்களோட இதுக்கும் அந்த சின்ன சதை போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிங்க. கடவுளும் இல்லை நான் உன்னை அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உங்களை அழைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்புறம் வீட்டில் சொல்லும்போது வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை. அப்போ எங்கள் சிஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இப்போ எல்லாம் வீட்டுக்கு வராதுங்க, எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு லேட்டாக நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வீட்டில் இருந்தாங்க. ஒரு நாள் அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அவங்க வீடை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சரின்ட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த சிஸ்டர் என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்களே, அப்போ அவங்கள பார்க்க வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா மட்டும் தான் முன்னாடி வீட்டில் இருந்தாங்க. வெத்தலை போடுவாங்க. அப்போ வெத்தலை வந்து பல்லு கிடையாது, அதனால இடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டில் வந்தோன்னே எங்கள் அப்பா இருந்தாங்க. நான் சொன்னேன், அப்போ நான் வந்து அப்போ வந்து கான்வென்ட்லன்னு சொல்ல மாட்டேன்ல, மடத்துன்னு சொல்லுவோம், மடத்துக்கு போகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று, ஏன் இங்கே ஒரு மடம், இங்கே படம் எல்லாம் பார்க்க முடியாதா, மெட்ராஸ் போய் தான் படம் பார்க்கணுமா, அந்த மடம் சொல்ல நக்கலா அப்படி சொல்லிட்டு, ஏன் இங்கெல்லாம் உனக்கு படம் பார்க்க முடியாதா, சென்னையில் போய் தான் மெட்ராஸில் போய் தான் படம் பார்க்கணுமா அப்படின்னு ஒன்னா. அப்புறம் எதுவுமே பதில் சொல்லலை. அப்படியே எழும்பி எங்கள் அப்பா வெளியில் போயிட்டாங்க. இன்னும் சிஸ்டர்ஸ் பார்த்தேன், என்ன அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் கண்டிப்பாக வருவேன், நீங்கள் வெயிட் பண்ணு. எங்கள் அம்மா அடுத்து வந்தாங்க. வந்தோடனே எங்கள் பார்த்துட்டு, அம்மா நான் உங்களை சிஸ்டர்ஸ் கூட போகிறேன் அப்படி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முன்னாடி வந்தவங்க பின்னாடி கதை திறந்துட்டு பின்னாடியோட வெளில போயிட்டாங்க. காணோம். கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தாங்க, 2 பேரும் வரல. அப்புறம் அப்படிதான் இருப்பாங்க, நீங்கள் போங்க அக்கா, ஆனால் நான் கண்டிப்பாக வருவேன், நீங்கள் போங்க, நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரின்னு சிஸ்டர் அப்புறம் கொஞ்சம் இருக்காது போயிட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் திரும்பவும் கூப்பிட வந்தாங்க 2 நாள் கழிச்சு. அப்போ எங்கள் அம்மா ஒரே கம்ப்ளைண்ட் என்னை பற்றி, வந்து வீட்டில் சண்டை போடுவா, சொன்னதை கேட்க மாட்டா, வீட்டில் எப்பவுமே இருக்க மாட்டா, தேடியெல்லாம் அலையாண்டுதான் இருக்கும், அதனால அவளெல்லாம் கூப்பிட்டு போவாதுங்க, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டா அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அப்படின்னாங்க. அப்புறம் கடைசிவங்க, இல்லை அவளுக்கு டிவி நோய், கூட்டிட்டு போவாதுங்க. அப்புறம் பெரிய நோயினா கூட மாட்டாங்கல்ல, அதனால எங்க அம்மா கடைசி அவளுக்கு டிவி. இப்போ எங்க சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நாங்க இத்தனை வருஷமா போயிருக்கோமா பிள்ளைங்களை கூட, ஆனா ஒரு அம்மாவும் இப்படி சொன்னதுல, ஆனா உங்க அம்மா மட்டும் தான் டிவி நோய் கூட்டிட்டு போவாதுங்கன்னு சொன்னது, நிறுத்தணும் அப்படின்னு. அப்படின்னு இல்ல அக்கா எனக்கு டிவி நோயில் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க திரும்பவும் சொல்லலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல, அது கடவுளை பார்த்துக்குவாரு, நாங்கள் அவளை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுவும் பிரச்சனை. அப்புறம் எங்க அம்மா கிளம்புற அன்னைக்கு எதுவுமே வாங்கி தரல எனக்கு. போக மாட்டேன், இப்போ எதாவது கொடுத்தா தானே போவோம் அப்படின்ட்டு எதுவுமே வாங்கி தராமல் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் பெரியப்பா பேசுனா, சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக கிளம்பி போயிடுவா, அதனால எதாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ எங்கள் அம்மா வாங்கி பெட்டிகள் வச்சு கட்டிலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சுருந்தாங்க. நான் போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கேன். நானும் கேட்கல டைரக்டா. எங்கள் அம்மா நான் அது என்னை சொன்னால அந்த இருந்து டெய்லி அழுக போறேன்ட்டு, சாப்பிடும்போது அழுக, உனக்கு என்ன குறை வச்சோமா, ஏன் போற அப்படின்னு அவங்க ஒரே அழுகு. அதனால எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, கேட்கவும் முடியல. அப்படியே சுற்றி நான் பார்த்துட்டு என்னடா ஒன்றும் காணுமே அப்படின்ட்டு கடைசி போறேன்ட்டு அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லும் போது மட்டும், அப்போ எங்கள் அம்மா முன்னாடி நான் செய்யணும் முதல்ல எதுவுமே கழுத்தலை, தள்ளி போய் நின்றுட்டு தெரியாமல் ஒரு இடத்துல கலத்தி வச்சுட்டு அப்புறம் பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டு சரிம்மா போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே திரும்பவும் அழுக. சரி வெளியில போகணும். அப்போதான் எங்க அம்மா குனிகிறாங்க. எதுக்குடா குனிகிறாங்கன்னு போது கட்டிலுக்கு அடியில வாங்கி வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு சரின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு எங்க அம்மா ரொம்ப அழகுன, ரொம்ப அது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அழுகிறத பார்த்த தூரத்துல போனான்னு சில நேரம் அந்த பஸ்ஸை செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து அப்படி செக் பண்ணுவாங்களே, அந்த பஸ் முன்னாடி போகும்போது எங்க அம்மா அப்படியே அழுதுட்டே முன்னாடி வருவாங்க. பின்னாடி வரும்போது திரும்பவும் எங்க அம்மா பின்னாடியே எழுதுறாங்க. அப்போ வந்து கண்டக்டர் டிரைவர் சொல்றாரு, உள்ள பாக்குறாரு, உள்ள யாரும் அழல, நானும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். என்னாலதான் என்ன எங்க அம்மா அழுதுருவாங்க, அதனால நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் டிரைவர், இது யாரு இவங்க அழுதுட்டே இருக்காங்க. அந்த கண்டக்டர் வந்து எங்க ஊர்ல உள்ளாரு அந்த பஸ். பர்ச்சில் இவங்க தான் எங்க மெட்ராஸ் போறதுனால அவங்க அம்மா அழுறாங்க.
ஒன்னு அவர் சொன்னார், நீங்க இந்த பஸ் எடுத்து அங்க கார்னர்ல வெளியில விட்டுருங்க, பஸ் ஸ்டாண்டு உள்ள இருந்து வெளியில வர்றவங்கள நான் அங்க அனுப்பி விடுறேன், இல்லைன்னா இவங்க அம்மா ரொம்ப அழுறாங்க, பார்க்கவும் பாவமா இருக்கு. சரின்னு பஸ் விட்டு வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அப்படிதான் எங்க அம்மா பிரிஞ்சு அப்படி வந்தோம். அப்புறம் அப்பா அப்படிதான் சென்னை வந்து சேர்ந்தது. அப்புறம் அப்பா வந்து அன்னைக்கு நான் காலையில இன்னைக்கு போறேன்னா காலையில எழும்பி எங்க போனாங்கன்னு எங்க அப்பா தெரியாது. அப்பா வீட்டுல இல்ல, அப்பா கிளம்பி போயிட்டாங்க. அப்படிதான் அப்பா இல்ல, போயிட்டு வருவேன்னு சொல்லும் போது எங்க அப்பா இல்ல. காலையில நான் எழும்புறதுக்கு முன்னாடி காலையில எழும்பிட்டாங்க. பிடிவாதத்துலதான் வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அக்கா அண்ணன் எல்லாம்? எங்க அக்கா வந்து எங்க அக்காவும் எங்க அக்கா பிள்ளையும் அவனும் சொன்னது கேட்க நான் போறேன்னு சொன்னா எங்க அக்காவும் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை, எங்க அம்மா மட்டும் தான். எங்க அண்ணன் வந்து அப்ப எங்க ஊர்ல இல்ல, அவங்க சவுதியில இருந்தனால அண்ணன் ஒரு வருஷமா எனக்கு லெட்டர் தான் போடல, பேசல. எங்க வீட்டுல அம்மா விட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருப்போம் போலியா, விட்டீங்க அவளை அப்படின்னுட்டு. அக்காவை போயிட்டாங்க, அக்கா பிள்ளைங்கட்டுறானு. அம்மா மட்டும் தான் கடைசியா வேற வழி இல்லாம இருந்தது. அப்பாவும் வெளில போயிட்டாங்க. அப்படிதான் வந்து உண்மையான சிஸ்டர், ரொம்ப ஸ்டப்பானா இருந்திருக்கிறீங்க. உங்க அழைத்தலே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. எல்லாரும் வந்து சரி நீ போகிறதா இருந்தால் அது பண்ணு, இல்லைன்னா ஒரு அப்பா வந்து சரி போவாங்க, இல்லைன்னா கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கான்வென்ட்டுக்கு வரும்பொழுது அம்மா அழுகிறது, அப்பாவை பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்டப்பான இருந்து வந்திருக்கீங்க. ரியலி உங்களுடைய தேவ அழைத்தல் வந்து பயங்கர ஸ்ட்ராங். சில நேரம் கடவுள் விட மாட்டார்ல, பார்த்தீங்களா, அவங்களும் பிள்ளை பிடிச்சி வச்சுக்குவாங்கல்ல அப்படின்னு நினைப்பே சில நேரம். பரவாயில்ல, இப்போ நீங்கள் கான்வென்ட்டுக்கு வந்துட்டீங்க இல்லைங்களா, அங்கே உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆமாம். எப்போ அப்பாவும் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் முதல் ஹவுஸ் எடுத்துட்டு போறது வர எங்க அம்மாவுக்கே டவுட். ஏன்னா ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே எங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிகோ இருக்க மாட்டா, இனிகோ வந்துருவா. ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் என்ன வந்துரும் அப்படின்னு. ஏன்னா கலைக்குழுல இருக்கிறது, நாடகம் ஆடுறது, இது பட்டிமன்றம் கலைக்குழு அப்படி எல்லாம் போறதுனால இவ எங்க இருக்குவா, வீட்டுல இருக்க மாட்டேன்ல. மற்ற நேரம் லீவு சாட்டர்டே சண்டே கூட என்ன பாக்கணும், லைப்ரரியில தான் வந்து பாக்கணும். இல்லன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது கோயில் காம்பவுண்ட்ல வேற எங்கேயும் போக மாட்டேன்னா லைப்ரரியில பாக்கணும், இல்லைன்னா கோயில் காம்பவுண்டுக்குள்ள பாக்கணும், இல்லைன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அங்க அப்படியே சுத்தி சுத்தி இருப்பேன். அதனால அவ இருந்துட மாட்டா அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரே டவுட். அப்புறம் ஒரு பிள்ளை வந்துருவாளோன்ட்டு அவங்களை எல்லாரும் சொல்ல சொல்ல அம்மாவுக்கு ஒரு வந்துருவா. ஆனா அவங்களுக்கு ஒரு இது, பிடிவாதம் பிடிச்சான்னா அப்படியே இருந்துக்குவா. அந்த தெரியுமில்ல பிள்ளை வீட்டுல உள்ள பிள்ளைல பிடிவாதம் பிடிச்சானா அப்படிதான் இருப்பா, அதனால வருவா. இருந்தாலும் அவன் ஒரு டவுட்ல இருந்தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு போனோன்னு எங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உள்ள என்னடா பண்றான், அழுறாங்க கட்டி பிடிச்சி. அப்ப ஏமா எதுக்கு இப்போ இவ்வளவு அழுறேன்னு எல்லாரும் சொன்னாங்க, மக்களே நீ வந்துரும் அப்படின்ட்டு அப்படின்னாங்க. அப்புறமா இதெல்லாம் அப்பா அப்புறம் கொஞ்சம் போக இதாய் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போனோன்னு நான் இது பண்ண, அப்புறம் ஃபைனல் ஹவுஸ் முடிச்ச பிறகுதான் எல்லாருக்கும் ஒரே திருப்தி. என்மாவா இருப்பானா ஊர்ல அப்படி வந்துருவாளோன்னு அப்படி ஒரு, ஏன்னா அப்படி வாய் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கனால மற்ற தப்பா இதை நினைக்கல, எப்படி இருந்துக்குவா உள்ளாலே அப்படின்னு வருதா. அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாரும் ஓகே, போனோன்னு நினைச்சிட்டா போயிடுவா அப்படின்னு இருங்க. பரவாயில்ல. கான்வென்ட்ல எந்த முதல்ல எங்க ஸ்டடீஸ்லாம் ஆரம்பிச்சீங்க? +2 முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் முதல்ல எனக்கு வந்து குப்பம் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ண ஆந்திராவில். அது முடிச்சுட்டு வந்தப்பறம் நான் இங்கே ஃபைனல் ஹவுஸ் எடுத்துட்டு இங்கே வந்த பிறகு தான் நான் வந்து ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணேன். பிபிஏ தொடங்கினேன் இங்கே டன்சானியாவில் எங்கள் காலேஜில். இல்லை நீங்கள் வந்து ஸ்டடீஸ் வந்து எங்கெங்கே பண்ணீங்க? +2 வரை ஊர்ல முடிச்சிட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலிஜியஸ் உள்ளதுதான் படிக்கிறதெல்லாம். அது முடிச்சுட்டு ஃபைனல் ஹவுஸ் முடிக்க முன்னே நான் தொடங்க சைக்காலஜி படிக்கிறேன். ஏன்னா சைக்காலஜி ரொம்ப பிடிக்கும். படிச்சு எனக்கு கம்ப்ளீட் பண்ணல, ஃபைனல் இயர் முடிக்கல. அதுக்குள்ளால எங்களுக்கு இங்க டன்சானியால மிஷன் தொடங்குறே இருந்தனால அதுல ஒரு ஆளா என்னையும் செலக்ட் பண்ணாங்க. அதனால அது கம்ப்ளீட் பண்ணாம இங்க வந்துட்டேன். இங்க வந்த பிறகு நான் பிபிஏ பண்ணேன். ஓகே, இப்போ நான் கேட்கறது வந்து என்னன்னா, நீங்க சிஸ்டர் ஃபைனல் கொடுக்குறீங்கல்ல, அப்ப வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பீங்க, அப்பா அம்மா எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்பாவோடைய மனநிலை அம்மாவோட மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்க அக்கா அண்ணனோட இதெல்லாம் அப்ப எல்லாருமே ஓகே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும். ஓகே, டான்சானியாவுக்கு வர்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஆசை வந்துச்சு? டான்சானியா இருந்து அப்பதான் நாங்க ஃபைனல் ஓக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் ஃபவுண்டர் ஃபாதர் கூப்பிட்டு எங்கள் குரூப்பில் ஏர்லாம் ஃபைனல் ஹவுஸ் எடுக்கிறதாமோ அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, ஏறலாமா போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போது முதலால நானும் தோணுங்கினேன். எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் வெளியிலலாம் போய் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால நான் கை தூக்கினேன். உடனே கை தூக்கினா ஒரு சில 2-3 கை தொடங்கினேன். மீதி ஒழுங்கா அதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது முதல்ல எனக்கு எப்படி ஆசை வந்துச்சுன்னு தெரியாது, கேட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட்டு தொடங்கி கை தூக்கிட்டேன். ஆமாம், அப்படிதான் வந்தேன். அப்போ உங்களுக்கு ஆசை இருந்துச்சு வெளியே போகணும், டான்சானியா போகணும், ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னு. அப்போ ஆப்பிரிக்கானா என்ன அப்படிங்கிற பத்தில தெரியும்? எதுவுமே தெரியாது, எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. ஒரு சில ஃபாதருங்க வந்து விசிட் பண்ணும்போது வந்தாங்கல்ல, அப்பமா தான் சொல்லுவாங்க இப்படி இப்படி மக்கள் இருப்பாங்க அப்படின்னு. கொஞ்சம் இதுதான் எங்களுக்கு இதான் தெரியும்.
நாலேஜுக்கு. மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் தெரியல. அந்த நேரம் நம்ம ரொம்ப இன்டர்நெட்ல போறது, வாட்ஸ்அப்ல அப்படின்னு பாக்குறது இல்லைல்ல. அதனால அந்த அளவு நாலேஜ் ஃபாதர் சொன்ன நாலேஜ் மட்டும் தான் எங்களுக்கு உண்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டான்சானியாக்கு வரும்போது ஃப்ளைட்ல தான் வந்திருப்பீங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல ஏறி இருப்பீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது பாத்துருப்பீங்க ஃப்ளைட் அப்படின்ட்டு இல்லைங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா உண்மையிலே ஃபர்ஸ்ட் வந்து ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு தெரியல எந்த இதுல கேட்ல போய் உட்காரலாம். நாங்க ஒரு 13 பேர் இருந்தோம். ஆமா, உட்கார்ந்து இருக்கும்போது ஆக்சுவலா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பேசி இருந்தவங்க எல்லாம் தூங்கிட்டானா. தூங்கிட்டு ஃப்ளைட்டுக்கு அங்க போர்டிங் போய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா எங்க குரூப் மட்டும் காணோம். பெரிய குரூப் அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பேர்களை சொல்லி இவங்க காணாங்க. அப்புறம் அங்க இருந்த ஒரு ஆள் வந்து எங்களை கூட்டிட்டே போனாங்க உள்ளால. எல்லாரும் ஓடணும். சென்னை ஏர்போர்ட், சென்னையில. ஓகே ஓகே ஓகே. அப்படிதான் போனோம். போய் உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் எழும்புறது, உட்கார்றது, பாக்குறதா, சின்ன பிள்ளைல தட்டு எல்லாம் பார்ப்பாங்களா, அப்படிதான் நாங்களாம் பார்த்தோம். இப்ப நான் வந்து பெல்ட் போடல. நான் அப்ப நான் பக்கத்துல இருந்தேன், பெல்ட் போடாது. கொஞ்ச நேரம் போட்டதான் அப்புறம் எடுத்து விட்டேன். பெல்ட் போடாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போமே அப்படின்னுட்டு. சரி உட்கார்ந்தா ஃப்ளைட் மேல போயிட்டு இருக்கு. அந்த ரொம்ப கிளவுட் ஒரு இடத்துல வந்து மேகம். அப்போ ரொம்ப அந்த மேகம் ரொம்ப இதா இருக்கும், கீழே வரணும்னு நினைக்கிறேன். அது தெரியும், கீழே இல்லைன்னா மேல போகும் போல. அப்ப அந்த கிளவுட் வரும்போது டக்குனு கீழே வந்துருச்சு. 100 கிலோமீட்டர் டக்குனு கீழே வரும்போது நான் பெல்ட் போடாததுனால நான் மேல போய் அடிச்சுட்டு கீழே வந்து உட்காந்துட்டேன். ஒரு சிலர் எல்லாம் பெல்ட் போடாம இருந்தாலும் உருண்டை அப்படின்னு போனாங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு அங்க கீழே அங்க டான்சானியால போய் கீழே இறங்கிட்டே இருக்கும்ல, மேல இருந்து பார்த்தா அங்க எல்லாம் பளபளன்னு ரொம்ப இருந்துச்சு. என்ன இவ்வளவு பளபளப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வேற கனிமங்கள் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னா. கீழே வந்து பார்த்தா இந்த ஷீட்டு, அங்க வந்து எல்லாரும் வீட்லயும் ஷீட்டு தான் போடும். அதான் ரொம்ப பளபளந்த சூரியத்துக்கு மேல இருந்து பார்க்க ரொம்ப பளபளன்னு. அப்புறம் இந்த மேகத்துக்கு மேல போகும்போது மேகம் அப்படியே சும்மா அந்த பஞ்சா இருந்ததுல ரொம்ப நல்லா இருந்ததெல்லாம். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. நைஸ். அது ஒரு டான்சானியா வந்தீங்க நீங்க. டான்சானியா தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்? ஆமா, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டான்சானியால தான். அங்க எப்படி உங்களோட ஒர்க் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க முதல்ல வந்தோம்னா பிஷப் ஹவுஸ்ல வந்து தங்கியிருந்தோம் 1 வீக். அப்ப இங்க உள்ள எல்லாமே கல்ச்சர்ல வேற, பேசுற மொழியெல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ எங்க லாங்குவேஜ் தெரியாது. அந்த சாப்பாடு பழக்க வழக்கங்கள் ஃபுல்லா பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ல படிச்ச அந்த காட்டுவாசிகள் தான் நம்ம படிப்போம் போல. அப்புறம் இருண்ட கண்ட்ரி, காட்டுவாசிகள், மலைவாசிகள் அப்படின்னு நம்ம அது கொஞ்சம் இருந்தாங்க. மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் இருந்துச்சு, என்னடா எல்லாரும் வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அங்க தங்கி இருக்கும்போது எங்களுக்கு 1 வீக்கா ரொம்ப நாங்க சாப்பிட்றதே கிடையாது ஒழுங்கா. ஏன்னா காரமும் இருக்காது, புளிப்பும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. டான்சானியால எந்த இடத்துல இருந்தீங்க? சொங்கையான்னு சொல்ற இடத்துல. சொங்கை, அது வந்து கிராமங்களா இல்ல எப்படி? கிராமம். அது கிராமம். டான்சானியா டார்சலாம் தான் சிட்டி, அது வந்து அவுட்டர்ல இருக்குது. அப்போ 1 வீக் அங்கதான் தங்கியிருந்தேன். சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டோம் சாப்பிடுறோம் முதல்ல. ஏன்னா இங்க மெயின் ஃபுட் வந்து உகாலி தான். உகாலினா இந்த மெய்ஸ் ஃபிளார் இருக்கு, அதுல ஆமா, அதுல உப்பும் போட மாட்டாங்க. செய்யறதும் அவங்களுக்கு சாப்பாடு எது செஞ்சாலும் ஒரு வெங்காயம், ஒரு உள்ளி, ஒரு தக்காளி தான், கொஞ்சம் உப்பு, வேற எதுவுமே அவங்க சேர்க்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு வந்தோடனே அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தோம். வாடகை வீட்டுல இருந்தபோது அங்க கரண்ட் ரொம்ப இருக்காது, தண்ணி இருக்காது. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம், எல்லாம் கிடைக்குமா இருக்காது, கொஞ்ச நாள் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் முடியும் போது கிடைக்கல. அப்போ தண்ணியும் ரொம்ப கிடையாது, வாரத்துக்கு 1 வாட்டி தான் வரும். ஆமா, அப்போ ஒரு ஆளுக்கு 1 பக்கெட் எண்ணி தான் நாங்க கொடுப்போம் அந்த குளிக்கிறதுக்கு. துணி துவைக்கணும் 1 பக்கெட் விட இன்னொரு பக்கெட், 2 பக்கெட்டு தான். அதெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துக்கணும். அப்படிதான் கஷ்டப்பட்டோம். கரண்டும் இருக்காது ஒழுங்கா, வாரத்தில் 1 நாள். அப்புறம் சோலார் சிலிண்டர் வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு தண்ணி, எலக்ட்ரிக் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இந்த கறியெல்லாம் வச்சு இது பண்றது, அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிகினிங் அப்புறம் வந்து நாங்கள் சோஷியல் ஒர்க்கு தான் தொடங்கினோம். அப்போ லாங்குவேஜ் தெரியாதுல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டான்சானியா வந்திருக்கீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் குரூப்ல உள்ளது நாங்க. டிஎம்ஐல இருந்து வேற யாரும் கிடையாது? இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டான்சானியால வந்து இறங்கி உங்க காங்கிரிகேஷன் வருது. நாங்க. ஆமா, வாவ், சூப்பர், பயனியர் நீங்க தான்.
அப்போ லாங்குவேஜ் தெரியாது. அப்புறம் லாங்குவேஜுக்கு அங்கே டைசிஸ்லேருந்து ஒரு பிரதரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் ஒக்காபுலரிலாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ நாங்கள் சுவாயிலி லாங்குவேஜ். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னாக்கி 10 ஒக்காபுலரி படிக்கிறது, படிச்சுட்டு மக்கள்கிட்ட போவோம் சாயங்காலம் போயிட்டு விசிட் பண்ண போகிற மாதிரி. இந்த 10ல் இது இருக்கு அதை வரும்படியாக நாங்கள் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம். இப்போ அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிதான் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் நாங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் முதல்ல மக்களை நம்மளை ரொம்ப ஏற்றுக்கலை அங்கே. ஏன்னா இவங்க மக்கள் இந்த நார்த்தில் உள்ள மக்கள் தான் இங்கே எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த இதில் தான் அவங்களுக்கு இருக்கிற ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம எதுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அப்போ நாங்கள் முதல்ல இவங்க மக்களுக்கு சேவிங்ஸ் பழக்கம் கிடையாது. இன்னைக்கு 10,000 சம்பாதிச்சோன்னா 10,000 முடிச்சிருவாங்க. பிள்ளைக்கு வைக்கணும் அடுத்த இன்னும் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம லைஃப் கேரண்டி கிடையாது. அதனால அவங்க அன்னைக்கு சமைக்கிறத அன்னைக்கு. நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சி 4 மணிக்கு முடிச்சாச்சுன்னா 5 மணிக்கு இன்னொரு வேலை கிடைச்சுன்னா அதுக்கும் போய்க்குவோமே, ஏன்னா ஒரு 10 ரூபா கிடைக்குமே. அவங்களுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு உள்ளதுக்கு நான் ஒரு 2,000 சம்பாதிச்சிட்டேன்னா அப்புறம் நம்ம வேலையை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அதனை முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வருவாங்க. அந்த மாதிரி உள்ளாங்க. அப்ப என்னன்னா நாங்க சோசியல் ஒர்க் தான் முதல்ல தொடங்கணும். அப்போ வீடு வீடா போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் சொல்லி வாங்கினே குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் நாங்கள் சேவிங்ஸ் சொல்லி கொடுப்போம். இப்போ முதல்ல ரொம்ப நாள் அவங்க கஷ்டப்பட்டாங்க அந்த சேவிங்ஸ் கொண்டு வர்றதுக்கு. 50 ஷில்லிங் கொண்டு வர கூட 50 ஷில்லிங்னா 10 பைசான்னு வச்சுக்கோமே. அந்த 10 பைசா கொண்டு வரணும்னாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி கொண்டு வர்றது, எப்படி நம்ம வைக்க முடியும் அப்படின்னு. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எவ்வளோ கொண்டு வரணுமோ அதை கொண்டு வாங்க. 1 பைசா கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாங்க. அதை நாங்கள் அதனுடைய இம்பார்ட்டன் என்ன, எதனால நாங்கள் இது சேமிக்கிற. நீங்க ஒரு உடம்பு சரியில்லைனாக்கி நீங்க எங்க காசுக்கு போவீங்க, உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, படிக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க நிறைய ரொம்ப அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுத்து பேசி எடுத்துதான் மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொண்டு வர்றதுங்க. நாங்கள் அப்படி தொடங்கி சிலர் கொண்டு வருவாங்க, சிலர் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு போக எங்களுக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. நல்லா சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க நம்மளுக்குன்னு. அப்புறம் முதல்ல ஒரு வாட்டி நாங்க ஒரு 1 லேக் ஆகினோடனே அந்த காசு பிரிச்சு முதல்ல சொல்லிடுவோம், இந்த காசு நீங்க எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஒன்லைல என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் தரமாட்டோம் நாங்க. முதல்ல நீங்க உங்க பிள்ளைக்கு ஸ்டடிக்குள்ளதை பார்க்கணும், உடம்பு சரியில்லையா அதுக்கு பார்த்துக்கணும், மீதி உள்ளது அதுக்கப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குறீங்களா அதுக்கு. இது 3 தான் மெயின் உங்களுக்கு. மீதி உள்ளதெல்லாம் அங்கே கொண்டு போகணும், அது வாங்கினா அதுக்கு தரமாட்டோம், மேக்கப் பண்ணுறது அந்த இதுக்கெல்லாம் தரமாட்டோன்ட்டோம். ஏன்னா காசு அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு ஒரு இது. ஏன்னா நாங்கள் அதில் தலைவர் செயலர் பொருளாளர் எல்லாமே மக்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எடுத்துட்டு அவங்க தான் காசு வச்சிருப்பாங்க. சுய உதவி குழு தான். இப்போ அவங்களே வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, அப்போ முதல் அவங்க பிசினஸ் அதில் எப்போ அந்த காசுல எடுத்து செய்ய தொடங்கினாங்களோ அப்புறம் தான் அதோடைய அந்த அருமை அவங்களுக்கு தெரிஞ்சு, ஓ நம்ம சேவிங்ஸ் பண்ணி இப்படி பண்ணா நம்ம நல்லா வரலாம். அப்போ நிறைய குரூப் கொஞ்சம் நாங்கள் அப்போ வச்சிருந்து ஒரு 500 குரூப் வச்சிருந்தோம். மக்கள் ஒரு 2000 மக்கள் அதில் வந்துருந்தாங்க. 2000 மக்கள் நீங்க பாத்தீங்க? ஆமா, அத்தனை குரூப் இருந்துச்சு. இது எந்த வருஷம் சிஸ்டர்? இது நாங்க 2004 எல்லாம் தொடங்கிட்டோம். 2003 வந்தோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணீங்க. அதனால மக்களுக்கு ரொம்ப இருந்துச்சு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க சோசியல் ஒர்க்ல இந்த இதுதான் சேவிங்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. அந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான்? இல்ல, எல்லாமே இருப்பாங்க. கிறிஸ்டியன் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்களை எல்லாம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்க இல்ல, அங்க மத்த காங்கிரிகேஷன்ல இருந்தாங்களா இல்ல எப்படி? மத்த காங்கிரிகேஷன் இருந்தாங்கன்னா சோஷியல் ஒர்க் நாங்க தான் போய் அவங்க எல்லாம் ஸ்கூல் வச்சிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, டிஸ்பென்சரி. அப்படியே சோஷியல் ஒர்க் நாங்க தான் போய் தொடங்கலாம். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கறது ஒண்ணு கத்து கொடுத்துருக்கீங்க. பார்த்து அதுல பயன்பெற்றவங்க யாராவது என்ன பண்ணாங்க, ஏதாவது நல்ல ஒரு காரியம் ஏதாவது? பிள்ளைங்க அதுல பயன்பட்டவங்க நிறைய பேர் அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்ப எல்லாம் நல்ல கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்காங்க. ஒரு சிலர் இங்க ஈவன் எம்பிஏ கூட இருக்கு. எங்க குரூப்ல இருந்து ஒரு அம்மா இப்போ எம்பிஏ இருக்கிறாங்க. பெரிய ஒரு சந்தோஷம் அந்த ஒரு இதுல. பரவாயில்ல. அப்புறம் அடுத்தது சோசியல் ஒர்க் பண்ணீங்க. வேற சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க காலேஜ் தொடங்கினோம். அங்கே காலேஜ்? ஆமா, அது அப்போ டார்சலாம் இங்க வந்துட்டோம், அடுத்த டைசிஸ்க்கு வந்துட்டோம் மெயின் இதுக்கு. அப்போ அவங்க இங்க இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ எங்க ஃபாதர் இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இப்போ மெடிக்கல் காலேஜ் நாங்க தொடங்கியிருக்கோம். ஓ பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா செஞ்சிருக்கிறீங்க இதுக்கு மட்டும். அப்புறம் அங்க இருக்க மக்களுடைய கலாச்சாரம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலாச்சாரங்கள்? நீங்க கிராமத்துல இருந்தீங்க இல்லைங்களா? பிடிச்ச முக்கியமா ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா, நம்மள தெரியுதோ தெரியலையோ யார் பார்த்தாலும் நம்மள விஷ் பண்ணுவாங்க.
அந்த வணக்கம் சொல்றது, சின்ன பிள்ளையா இருந்தா நம்ம எங்க இருக்காங்கன்னே தெரியும். நம்ம ரோட்ல சில நேரம் போட்டி இருப்போம், எங்கேயாவது இருந்து ஒரு சவுண்ட் வரும். எங்க இருந்து அந்த சவுண்ட் வரும்னா அங்க எங்கேயாவது நிப்பாங்க, பார்த்து நம்மள உடனே வணக்கம் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கை கொடுத்து வணக்கம் சொல்றது வந்து ரொம்ப தெரிஞ்சே தெரியல. நான் அது போல நீங்க ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எங்க போகணும், ஒரு எங்கேயா போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடம் தெரியல, உங்கள்கிட்ட போய் ஃபாதர் இந்த இடத்துக்கு எனக்கு போகணும் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. முதல்ல விஷ் பண்ண சொல்லுவாங்க, எங்களை வந்து கிரீட் பண்ணுங்க, வணக்கம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் பதிலே சொல்லுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணீங்களா எங்களே, நம்ம உடனே என்ன செய்வோம், உன்ன பிசினஸ் சொல்லுவாங்க, அங்க போனியா என்ன பண்ணிடுற அப்படிதான் கேட்போம். ஆனா அவங்க அப்படி இல்லை, எடுத்த உடனே காலை வணக்கம், எப்படி இருக்குதா, நல்லா இருக்குதா, எப்படி எலும்புனா சாப்பிட்டு இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகுதான் உங்கள்கிட்ட பிசினஸே பாச விடுவாங்க. அப்ப அந்த கல்ச்சர் ரொம்ப நல்ல கல்ச்சரா இருக்கு. வேற ஏதாவது கல்ச்சர்ஸ்ல வேற ஏதாவது இது வந்து ஒரு பெக்யூலரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது? மக்களுக்குள்ளன்னு சொல்லும் போது என்னன்னா, இங்க நம்ம கல்ச்சருக்கு இங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு பிள்ளை, இப்போ ஒரு அண்ணன் தம்பின்னு வச்சுங்களேன், அந்த தம்பிக்கு பிள்ளைங்க அவங்க தம்பி தவறிட்டாங்க, அப்ப அந்த அண்ணன் வந்து ஃபுல் பொறுப்பு அந்த தம்பி ஃபேமிலி எடுத்துக்குவாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபேமிலியை விட்டுற மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுல்ல, உனக்கு ஃபேமிலினா உன் ஃபேமிலி, இங்க அப்படி கிடையாது. அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க இதாயிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபுல்லா இந்த ஃபேமிலி மற்றவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு கல்ச்சர். அது நல்ல ஒரு இது. வேற அது போல மற்றபடி நீங்க இந்த ஒர்க்குக்கு ஒரு அளவுக்கு கூப்பிடுங்களேங்களேன், நம்ம வந்து ஒரு ஒர்க்கு இருக்கு, நம்ம 2 பேர்ட்ட கூடுவோம், கொட்டேஷன் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த காசு தர, இன்னொருத்தவங்க வருவாங்க அதோட கம்மியா கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஒண்ணு அந்த அவங்கள்ட்ட போய் இவருக்கு தெரியுது இன்னொருத்தவங்க கொடுத்துறாங்க, ஆனா அவங்க வந்து திருப்பி வந்து அதுல எதுவும் கேட்க மாட்டாங்க, சிஸ்டர் உங்களுக்கு அவங்கள்ட்ட கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துடுங்க. அந்த ஒரு தாராள ஒரு மனசு, அந்த ஒரு இது இருக்கு. அவங்க ரெண்டாவது இல்ல நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுல்ல, அதை விட எப்படிடா அவங்களுக்கு போட்டி போட்டு நம்ம கொண்டு கொடுக்குறாங்க, அந்த இது இவங்கள்ட்ட கிடையாது. அதே போல ஏதாவது ஒரு திங்ஸ் கொடுத்தாலும் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. அதை அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன சாப்பாடு கொடுத்தாலுமே பக்கத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. அது வீடுகள்லயும் இப்போ அந்த பழைய காலத்து அந்த இதுதான் பார்க்கலாம். வீட்டுல போனோம்னா ஒரே தட்டுலதான் அந்த சாப்பாடு வச்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க சேர்ந்து உட்கார்ந்து. அது எப்படி சிஸ்டர், ஒரு தட்டு வச்சிருவாங்க, பெரிய தட்டா இருக்கும். இப்போ நம்ம இது சங்கட்டி மாதிரி தானே செய்வாங்க, இந்த இதுல மேய்ஸ் ஃபிளார்ல தானே உகாலி இது செய்வாங்க, களி மாதிரி அதை வச்சிருவாங்க சேர்த்து பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாரும் ரவுண்டாவும் பெரிய பிளேட் வச்சிருப்பாங்க. போனீங்கனாலும் அப்படிதான் எங்களுக்கும் கொடுப்பாங்க, அங்கே அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வருவீங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு கல்ச்சர் அவங்களோட. அதுல சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது, ஒரே சாப்பாடு சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. என்ன நம்ம திருச்சபை இதுல அப்படி போனீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க சர்ச்சில். அந்த காணிக்கை கொடுக்கறதுல அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. எத்தனை வாட்டி நீங்க காணிக்கை பிரிச்சாலும் 10 வாட்டினா 10 வாட்டி எழுந்து வருவாங்க போடுறதுக்கு. ஒரு பூசையிலேயே ஒரு பூசையில நீங்க 5 காணிக்கை வச்சீங்கன்னா 5க்குமே வருவாங்க அவங்க போடுறதுக்கு. அந்த ஒரு இது ரொம்ப தாராளமா கொடுப்பாங்க சர்ச்சுக்குன்னா. அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இதா இருப்பாங்க. இவ்வளவு நீங்க போனீங்கன்னா தெரியும், ஒரு பூசை முடியறதுக்கே 3 hour ஆகும். 3 hour 2 hour 3 hourக்கு கீழே நீங்க பண்ணாங்கன்னா அந்த பூசை அவங்களுக்கு பார்த்த மாதிரி மனசு திருப்தி இருக்காது. சோமனெல்லாம் ஒரு 1 hourக்கு மேல கொடுக்கணும். இன்னொன்னு இவங்க வந்து நம்ம பழைய காலத்து கல்ச்சர் மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கைத்தட்டி அப்படிதான் அவங்களுடைய ஒர்ஷிப்பே இருக்கு. ரொம்ப இதா இருக்கு, நல்லா அலைவா போகும் அப்படியே. அன்புள்ளங்களே, அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.